நம்ம இப்போ ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஷேப் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், இது மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை, இது குழம்பு மிளகாத்தூள், இது மல்லித்தூள், லைட்டாக இது மேலே கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுறதுக்கு லெமன். இப்போ இதை தண்ணி விட்டு மசாலா பதத்துக்கு நம்ம கரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதில் லைட்டாக கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சரிங்களா? இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதெல்லாம் போட்டுட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். சரியா? நல்லா பரட்டிட்டு நல்லா தடவி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றலாம். இன்னும் எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் நம்ம ஒரு பீஸாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு வேணும்னா லைட்டாக இப்படி கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாமே கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. பாய் டியர்ஸ்.